நெல்லுற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நியாயமான விலையை பெற்றுக் கொடுப்பதுடன் நுகர்வோருக்கும் நியாயமான விலையில் அரிசி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது நெல் கொள்வனவில் தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் ஈட்டுக்கடன் முறையின் கீழ் வங்கிகளுடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் போது எதிர்நோக்கும் சிரமங்கள் குறித்து ஆலை உரிமையாளர்கள் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்தனர். நெல் கொள்வனவுக்காக மாவட்ட செயலாளர்கள் அல்லது பிரதேச செயலாளர்கள் ஊடாக நிதி ஒதுக்கீடுகளை வழங்கும் வேலைத்திட்டம் ஒன்றை உருவாக்குமாறும் அவர்கள் பரிந்துரைத்தனர். நெல் கொள்வனவு செய்வதற்கு தங்களிடம் போதுமான கொள்ளளவு இருப்பதாகவும் அதன் மூலம் விவசாயிகளுக்கு நிலையான விலையையும் நுகர்வோருக்கு நியாயமான விலையையும் உறுதி செய்ய முடியும் எனவும் ஆலை உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டினர். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். வசந்த சமரசிங்க மாவட்ட செயலாளர்கள் ஊடாக சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு நெல் கொள்வனவுக்காக கடன் வழங்கும் வேலை திட்டம் தொடர்பில் மாவட்ட செயலாளர்களுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவித்தார். இதற்கமைய விவசாயிகளிடமிருந்து 1 கிலோகிராம் நெல்லை குறைந்தபட்சம் 120 ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு விவசாயியிடமிருந்து ஹெக்டேயர் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 4000 கிலோகிராம் நெல்லை மாத்திரமே கொள்வனவு செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொள்வனவு செய்யப்படும் நெல்லின் அளவு மற்றும் நெல்லை விற்பனை செய்யும் விவசாயிகள் தொடர்பான முறையான ஆவணங்களை பேணுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுடன் அந்த அறிக்கைகள் தொடர்ச்சியாக பரிசோதிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த கடன் திட்டம் தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ள சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. கடன் மூலம் கொள்வனவு செய்யப்பட்ட நெல்லில் உற்பத்தி செய்யப்படும் அரிசி விற்பனை செய்யப்பட்ட பின்னர் அதற்குரிய தொகையை அரசாங்கத்துக்கு மீளச் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் ஆலை உரிமையாளர்களுக்கு எதிர்வரும் போகங்களிலும் இதுபோன்ற சலுகைகளை வழங்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பான பணியாக கருதி இந்த வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்ல அனைத்து சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களின் ஒத்துழைப்பும் அவசியம் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இதற்கு முன்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட இதுபோன்ற கடன் திட்டங்களில் கடன்கள் மீளச் செலுத்தப்படாமையால் ஏற்பட்ட சிக்கல்கள் தொடர்பிலும் நிதி அமைச்சின் அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். முன்னைய திட்டங்களில் அரசாங்கம் கடன் வழங்கி நெல் கொள்வனவு செய்யப்பட்டதுடன் பின்னர் அந்த நெல்லை அரசாங்கமே மீளக் கொள்வனவு செய்யும் நடைமுறை காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனினும் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கமைய நெல் கொள்வனவுக்காக புதிய கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை வரவேற்றுள்ள அரிசி ஆலை உரிமையாளர்கள் இந்த திட்டம் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் தொழிலில் இருந்து விலகியுள்ள பெருமளவிலான சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் மீண்டும் இத்துறையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் விவசாயிகளுக்கு நெல்லுக்கான நியாயமான விலையை வழங்குவதற்கும் முடியும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KT லால்காந்த, வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெரும, நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். அத்துடன் அனுராதபுரம், பொலன்னறுவை, பதுளை, கண்டி, இரத்தினபுரி, புத்தளம், ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை உள்ளிட்ட மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களும் சந்திப்பில் பங்கேற்றனர்.